சில உறவுகளின் அழகு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது. எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத ஒரு அன்பு இருக்கும். நன்றி சொல்வது இருக்காது. ஆனால் நன்றி சொல்வது, தேங்க்யூ, இவை கேட்க நன்றாகவே இருக்கும் இல்லையா? சிறு வயதிலிருந்து இவற்றை சொல்லவும் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இவை நற்பண்புகள், இவை சமூக பாரம்பரியங்கள். சொல்பவரின் அனைத்து விதமான கடப்பாடுகளும் அகன்று அவருக்குள்ளே விடுதலை பிறக்கிறது. அனைத்து கடன்களிலிருந்தும் இரண்டே சொற்கள், மிக்க நன்றி, பெரும் நிறைவு தரும் உணர்வு. ஆனால் நம் தாய் நமக்கு அளித்த இந்த வாழ்க்கைக்கு நம்மால் கைமாறு செய்ய முடியுமா? நமது ஒரு கையால் மற்ற கைக்கு நன்றி கூற முடியுமா? இணைந்து செயல்பட்டதற்கு நன்றி கூற முடியுமா? முடியாது இல்லையா? இதே போலத்தான் நமது விவசாயிகளுடன் நமக்கு ஒரு இணை பெரியா உறவு உள்ளது. நன்றி கூறுவது மட்டும் நன்றி அறிதலுக்கு போதுமானது கிடையாது. ஏனென்றால் நம்மிலிருந்து வேறுபட்டு இருப்போருக்குத்தான் நாம் நன்றி கூறுவோம். ஆனால் விவசாயிகளே நமது இருப்பிற்கான காரணம், அட்வான்டா இருப்பதற்கான காரணம். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. எப்படி ஒரு குழந்தைக்கு தாயோ அப்படி அட்வான்டாவில் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம் உணவளிப்பவர்களே. இது என்றும் தொடரும். நாங்களும் இந்த நாடு முழுவதும் வாழ்க்கை நடத்த இதற்காக எத்தனை நன்றிகளை சொன்னாலும் அவை எத்தனையும் ஒவ்வொரு முறையும் உங்கள் பங்களிப்பை பார்க்கையில் குறைவாகவே இருக்கும். ஆகையால் எத்தனை முறை நன்றிகள் சொன்னாலும் உங்கள் பங்களிப்பின் முன் குறைவாகவே இருக்கும் ஒவ்வொரு முறையும்.